ஹலோ மக்களே, இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம லயன்ஸ் கிளப் தலைவர் மெல்வின் ஜோன்ஸ் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளிக்கு வந்து புத்தகம் மற்றும் புத்தக அலமாரி வழங்க விழா தாங்க பார்க்க போகிறீங்க. அது வந்து ஒரு சின்ன ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம லயன்ஸ் கிளப் சார்பாக நம்ம லயன்ஸ் கிளப் தலைவர் மெல்வின் ஜோன்ஸோட புத்தக இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹானர் பண்ணுறாங்க. நம்ம லயன்ஸ் கிளப்போட ஹெட்டு மேடம் அவங்க எனக்கு வந்து சால்வெல்லாம் போட்டு ஹானர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சார் வந்து நம்ம இந்த ஸ்கூல்லே படித்தவங்க, அதனால் அவங்க மூலமாக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த புத்தகம் வழங்குகிறோம். அப்புறம் நான் வந்து ஸ்பீச் கொடுத்தேன். புக்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க நல்லா பார்த்தாங்க. அப்புறம் எங்கள் கணவரில் வந்து புக்ஸ் எல்லாேருக்கும் ஒரு புக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நானும் கொடுத்தேன். அப்புறம் மேடத்தோட நம்ம லயன்ஸ் கிளப் தலைவி அவங்களோட உட்காந்துட்டு நாங்கள் வந்து எல்லாம் வந்து கலந்துரையாடணும். ஏன்னா இவங்க தான் சார் வந்து லயன்ஸ் மண்டல நம்ம தலைவர். அப்புறம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அப்புறம் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் கூடயும் கொஞ்சம் எல்லாம் கோஆர்டினேஷனாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க எல்லாமே இன்ட்ரெஸ்டடாக எடுத்து படித்து பார்த்தாங்க புக்கெல்லாம். அப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க, அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து புக் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்டடாக படித்தாங்க. இனிமேல் டெய்லிக்குமே அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹவரில் இந்த லயன்ஸ் கிளப் தலைவரும் ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக வரல, இதெல்லாம் படித்து லேர்ன் பண்ணோன்னு நம்ம ஸ்கூல் ஹெட் மாஸ்டருங்க அவங்க தான் ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இப்போ புத்தக வாசிப்புன்றது ரொம்பவும் மஸ்ட்டுங்க. பிள்ளைங்க வந்து அதை வாசித்தா தான் அதில் உள்ள ப்ரொனவுன்சியேஷன் என்ன, ஸ்பெல்லிங் என்னென்னு தெரியும். அப்புறம் நானும் பசங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் பெனிஃபிட்ஸ் கொடுத்தேன் சொன்னேன். நம்ம அந்த புத்தக செல்ஃபி தாங்க நம்மளால் முடிஞ்சதை டொனேட் பண்ணியிருக்கோம். நம்ம லயன்ஸ் கிளப் சார்பாக இது வந்து ஒரு ஸ்கூலுக்கும் இது வந்து சின்ன லெவலில் பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் எல்லாருமே பசங்க இன்ட்ரெஸ்டடாக வாங்கினாங்க. வாங்கிட்டு ஒன்று வாங்கி பார்த்தாங்க, என்னென்னா அதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெய்லிக்கும் ஒரு கண்டென்ட் ஒரு புக்ஸோட செல்ஃப் பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் நம்ம சைடில் கிராஸாக தான் நம்ம சொருகி வச்சுருப்போம். இது வந்து ஃப்ரண்டில் அப்படியே பேஜ் நம்ம அப்படியே ஹெட்டு அப்படியே தெரியும் ஃப்ரண்ட் பக்கம். அதை பார்த்தோன்னே அந்த டாபிக் பார்த்து அவங்க வந்து அந்த புக்ஸை வந்து எடுத்து இன்ட்ரெஸ்டடாக படிப்பாங்கங்க. புக்ஸு ரீடிங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் புக்ஸ் பேப்பர் படிங்க. ஏன்னா என்ன ஷார்ட்டாக வந்து நம்ம மொபைலில் வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டாலும் புக்ஸ் படிக்கிறப்போ நம்ம தாய்மொழி தமிழ் மொழியை பற்றி படிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. நம்ம லயன்ஸ் கிளப் தலைவருங்க சார் தான், சார் மூலமாக தான் இந்த மேடம் அசம்பிள் பண்ணி நமக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. திரும்ப ஏன் புக்ஸாக காமிக்கிறாங்க, எல்லா பசங்களுக்கும் எல்லா விதமான புக்கும் எல்லா விஷயம் சார்ந்த புக்கும் இதில் இருக்குதுங்க. அதனால தாங்க காமிக்கிறோம் உங்களுக்கு. இதேமாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் இப்போ நூலகன்றது காமனாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்கூலில் பேசிக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மிடில் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தோம், இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் பண்ணினாவே ரொம்ப பெட்டராக இருக்குங்க. சார் வந்து ரொம்ப ஒரு வந்து சோசியல் சர்வீஸ் எங்கள் லயன்ஸ் கிளப்பில் ஒரு சார் மெம்பரு. அவரும் வந்து அவரோட அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ரொம்ப எல்லா பசங்கள்லாம் அது உள்ளே என்ன இருக்குது படிக்கலாம் அப்படின்றத எடுத்து படித்து வாசித்து பார்த்து சொன்னாங்கங்க எங்ககிட்ட. தமிழ் அப்போ தாங்க வரும். நம்ம என்ன தான் ஹிந்தி இங்கிலீஷ் அதெல்லாம் வந்து லாங்குவேஜ் வேணும் தான், ஆனால் தமிழ் மஸ்ட்டுங்க. அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் லயன்ஸ் கிளப் சார்ந்து இதெல்லாம் யோசித்து இந்த புக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஹெட் மாஸ்டர், அப்புறம் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் அப்புறம் மேடம் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நானும் ஸ்பீச் கொடுத்தேன். அப்புறம் பசங்களோட கன்சல்ட் பண்ணேன். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குமான்னு எல்லாம் சொன்னாங்க. ஒரு பாப்பா வந்து புக்கு படிக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபீட்பேக்கெல்லாம் சொன்னாங்க. இந்த பாப்பா தான் வந்து ரொம்ப அந்த புக்கை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப தான் தெரியுது. இப்போ அவங்க புக்கு படிக்க மாட்டாங்க, நம்ம பெருமையாக சொல்லலாம் நம்ம பிள்ளை வந்து ஹிந்தி படிக்குது இங்கிலீஷ் படிக்குதுன்னு.
ஆனால் தமிழ் படித்தாதாங்க நம்ம பிள்ளைங்க வெளியில் போயிட்டு நம்ம தாய்மொழி நம்ம வீட்டில் எப்படி பேரண்ட்டு தாய் முக்கியமோ அதுமாரி நம்மளோட தமிழுக்கு ஏற்ற தமிழ் நம்ம நாட்டுக்கு ஏற்ற தமிழ் லாங்குவேஜ் முக்கியங்க, மொழி முக்கியங்க. அதை தாங்க இப்போ அவேர்னஸ் பண்ணி நம்ம லயன்ஸ் கிளப் சார்ந்து இந்த இதை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப வில்லிங்காக எடுத்து அந்த ஃபிக்சர்லாம் பார்த்தோன்னே டாபிக் பார்க்குறாங்க, டாபிக் பார்த்தோன்னே எடுத்து உள்ள கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத படிக்கிறாங்க. அப்போ படிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது படிக்கலாம் அப்படின்றத ரீட் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து அதுலேருந்து அவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வித் வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி படிக்கிறது, அதுக்கு என்ன ரிலேட்டடாக படிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அப்போ அந்த விஷயத்த அவங்களுக்கு கொண்டு போனாவே டெய்லிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க. நம்ம மொபைல் கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்குங்க. பாருங்கள், இதாங்க புக் செல்ஃபு. நம்ம வந்து இது வந்து சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால நடுநிலை பள்ளி, அதனால் அவங்களுக்கு மிடில் ஸ்கூலுங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி சார்ந்த புக்கு கொடுக்குறோம். அதான் 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பருவத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்க போயிடுவாங்க பெரிய லெவலில். அவங்களுக்கே ஒரு வில்லிங் வந்துடும். இப்போ நம்ம எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து மார்னிங் இயர்லியராக வந்துட்டு காலையிலேயே அவங்க புக் படிப்பாங்க. படித்தா தான் அவங்களுக்கு வந்து டீ காஃபியே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வயசானவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது படித்தோன்னா கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதில் தாங்க போகும். அதுதாங்க பார்த்துங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு புக்ஸ் ரீடிங் நீங்களும் பண்ணுங்கள். நாங்கள் திரும்ப இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். நம்ம வந்து இப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாமே செல்ஃபில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அவங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கு உள்ள அந்த ஒர்க் டன் நோட் போட்டு எந்த பிள்ளைங்க டெய்லிக்கும் யார் எந்தெந்த புக்கு எடுத்து படிக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி அது எவ்வளோ பேர் பயனடைஞ்சு அது விஷயம்லாம் தெரிஞ்சுருக்காங்க, லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நாங்கள் நோட் பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரீடிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய அறிவுத்திறனும் வளரும் அப்படின்றது இந்த பாப்பா சொன்னாங்கங்க. அவங்க வந்து சொன்னதெல்லாம் எங்களுக்கு வியப்பாக இருந்தது. அப்போ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கைடன்ஷிப் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாம் வெளியில் இது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுறது, பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறப்போ நம்ம மொபைல் ஃபோனை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதை தாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, நான் ஸ்பீச் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.